வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. கத்தார் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நடத்தி வரும் இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கத்தார் அறக்கட்டளையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், இன்றைய அருமையான துரிய அதீத தவத்தை நடத்தி தந்த அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய தலைப்பு மகரிஷியுடைய கவியிலிருந்து ஒரு வரி, நடல் செய்தாய் அறுவடைக்கு. பேச ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு போட்ட தெளிவு பெறுவோம், வளமுடன் வாழ்வோம் எனக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுத்தது. அலுப்பு தட்டாம பேசணும், இல்லைன்னா எல்லாரும் கொட்டாவி விட தொடங்கிடுவோம் அப்படிங்கிறது. ஆனா என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஆடியோல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால யாரு கொட்டாவி விட்டாலும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் மகரிஷியுடைய கருத்துக்களை அலுப்பு தட்டாம சொல்றதுதான் நமக்கு பிடிச்ச விஷயம், கேட்கறதும் சொல்றதும். சோ அந்த வகையில மகரிஷியினுடைய ஒரு பாடல்ல இறுதி வரிதான் இந்த வரி. இந்த வரியை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் பார்க்கலாம். நடல் அப்படின்னா தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். விதைத்தல், ஊன்று கை அப்படின்னு நல்ல தமிழ்ல அதுக்கான ஒரு பொருள் சொல்றாங்க. விதைத்தல். அந்த விதைத்தல் அப்படிங்கிறது எப்ப தொடங்குச்சு நமக்குள்ள? இங்க மகரிஷி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மனித குலத்துக்காகத்தான். அதனால இந்த விதைத்தல் மனிதனுக்குள்ள எப்ப தொடங்குச்சு? பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்னு பார்க்க போறோம். ஆனா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் அந்த வயதுக்கு ஏற்ப ஒரு சில பருவங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்படி முதல்ல இருந்து இருக்கக்கூடிய பருவங்கள்ல இந்த நடல் செய்தாய் என்பதை இன்னொருவராக பார்க்க போறோம். இன்னொருத்தர் எனக்குள்ளே என்ன நடல் செய்தார்கள், நான் என்ன அறுவடை செய்தேன். ஆனா மகரிஷி சொன்ன பொருள் வேற. அது இறுதியில அந்த பொருளோட நாம ஒருங்கிணைச்சு பேசலாம். இப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பருவங்கள், அதை இப்படி சொல்லுது நம்முடைய இலக்கியம். குழந்தை பருவம் 1 முதல் 10 வயது வரை. அடுத்தது முன் குமர பருவம் 10 முதல் 14 வயது வரை. விடலை பருவம் அப்படிங்கிறது 14 முதல் 19. இளமை பருவம் என்பது 20க்கு மேல. முதுமை பருவம் 60க்கு மேல. சோ இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் நமக்குள்ளே யார் யார் என்னென்னத்தை நட்டா எப்படிப்பட்ட அறிவுரை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப குழந்தை பருவத்துல இருந்துதான் மனிதனோட வாழ்க்கை தொடங்குறதா பருவங்களை பிரிச்சாங்க. ஆனா இந்த நடல் என்பது எப்ப இருந்து தொடங்குதுன்னு பார்த்தோம்னா, தாயினுடைய வயிற்றிலிருந்தே தொடங்குகிறது. ஒரு குழந்தைக்கு எப்போ வெளியில, அதாவது அந்த குழந்தையோட வீட்டுக்குள்ள அம்மா வயித்துல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்ப தெரியும் அப்படின்ன போது நாம நினைப்போம், இப்போ பிரகலாதன் அபிமன்யு கதையெல்லாம் பார்த்த போது கொஞ்சம் 7-8 மாதம் வரும்போது அது வெளியில இருந்து கேட்கறதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது, அந்த 3 மாதம் ட்ரை செமஸ்டர் அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ட்ரை செமஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் முடிஞ்ச போதே அந்த குழந்தைக்கு எல்லாமே புரியுமா. ஆனா அப்பா பேசுறாங்க, அம்மா பேசுறாங்க, அத்தை மாமா பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா அங்கே நடக்கக்கூடிய உணர்வுகள், அவங்களோட வெளிப்பாடுகள் எல்லாமே புரியுமா. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா ஒரு இடத்துல சொல்றாரு, நாம நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, குழந்தைகிட்ட பேசணும்னா என்னவோ குழந்தைக்குன்னு தனியா மொழி இருக்குதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி மொழியை வச்சுக்கிட்டு பேசுவோம் இல்லைங்களா. சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட என்ன கேட்போங்க, மம்மு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோங்க, குழந்தைக்கு இந்த மொழிதான் தெரியும். ஆனா தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்றாரு, விஞ்ஞான முறைப்படி குழந்தைக்கு எல்லா மொழிகளும் புரியுமா. அம்மா அப்பா என்ன மொழியில பேசுறாங்க, என்ன ஸ்லாங்ல பேசுறாங்க, அது
அத்தனையும் அந்த குழந்தைக்கு நல்லா புரியும். அதனால நம்ம தேவையில்லாம குழந்தைகிட்ட நம்ம கொஞ்சம் குழந்தைத்தனமா மாத்திக்கிட்டு பேசணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறார். அப்ப இருந்தே அந்த குழந்தைக்கு அக்கம் பக்கம் நடக்கிறது எல்லாம் தெரியுது. நான் போன முறை கூட ஒரு தலைப்பு பேசும்போது ஒரு வீடியோ ஒண்ணு பிளே பண்ணேன். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தாயுடைய வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை வெளியில அவங்க ஒரு பிரேயர் சாங் பாடுறாங்க. அந்த குழந்தை கருவுக்குள்ள அந்த ஊம்க்குள்ள இருக்கு. அது கைய தட்டி தட்டி அதுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்றது. அப்ப 3 மாசத்துல இருந்து அந்த குழந்தைக்கு நடல் துவங்கி விடுகிறது. இதுக்கு நமக்கு உண்மையான ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க பிரகலாதனும் அபிமன்யும் இல்லையா? அந்த பிரகலாதன் கதை நமக்கு தெரியும். அவருடைய தாயின் வயிற்றில இருக்கும்போது நாரத முனிவர் அவருக்கு வயிற்றில கதைகள் சொல்றாரு. ஒரு எல்லையற்ற பரமாத்மாவை பத்தி சொல்லி அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா அவங்க அப்பாவை பத்தி தெரியும். அவர் ஒரு அரக்கர். அவர் அரக்கர் குலத்தை சார்ந்தவர். அப்போ அவருக்கு இந்த குழந்தை பருவத்துல இருக்கும்போது அந்த குருகுலத்துல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அந்த பரமாத்மா மேல அபரிமிதமான அன்போடு இருக்கார். அப்ப கூட இருக்கிற அந்த நண்பன் கேட்கிறார், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்படின்ன போது எனக்கு அப்பா குழந்தையா இருக்கும் போதே சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு 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 எனக்குள்ள இது பதிஞ்சிச்சு. அப்ப அவரு சொல்றாரு, ஏன் உங்க அம்மாவுக்கு மட்டும் பதியல? உங்க அம்மா மட்டும் உங்க அப்பாவுடைய அரக்கத்தனம் தான் கரெக்ட்ன்னு சொல்றாங்களே அப்படின்ன போது அதுக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்கிறார் பிரகலாதன். எங்க அம்மாவுக்கு எல்லாவற்றையும் விட எங்க அப்பா தான் உயர்ந்தவர். அதனால அவரோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறதுனால அந்த வெளியிலிருந்து வந்ததை எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அப்படி இல்ல. நான் எப்படி இருக்கேன்? ஒரு ரா சாண்டா இருக்கேன். நான் ஒரு சாதாரண மண். அது அதாவது இந்த வெர்ஜின் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதை போட்டாலும் விளையும். அந்த மாதிரி ஒரு பச்சை களிமண்ணா நான் இருந்தேன். அதனால எனக்குள்ள போட்டது அத்தனையும் நான் அப்படியே வாங்கி கிரகிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நடல் அப்போதிருந்தே நல்லத தொடங்கினா. இப்ப இன்னைக்கு நாம பாக்குறோம். மனவளக்கலை பயிற்சியில இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை வயித்துல இருக்கும் போதே அருட்காப்பும் சங்கல்பமும் சொல்லி 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 எதை அறுவடை செய்யறாங்க? அந்த சின்ன சிறு சிசு கருவிலே திருவுடைய குழந்தையாக வர்றதுக்கு நல்ல பண்புகளை கொடுக்கறாங்க. ஏன்னா அவ்வளவு அறிவு நிலை அங்க இருக்கான். ஏன்னா ஒரு பெரிய வியூகம் அதுல இருந்து எப்படி வெளிவர்றதுன்னு கூட வயிற்றுல இருக்கும் போதே சொல்லி கொடுத்திருக்காங்க அபிமன்யுவுக்கு இல்லையா? அதையும் தாண்டி செயல் விளைவு அங்க நடந்தது. அது வேணாம். ஆனா அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரா இல்லையா? வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போறது, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது. அந்த வெளியில வர்றது சொல்லும் போது இது ஒரு தடங்கள் விடுகிறது. அதனால் அது மறந்து விடுவதாக கதை சொல்கிறது. அப்போ நடல் குழந்தையாக இருக்கும் போதே நல்லதை விதைச்சோம்னா அது என்னவாகிறதுங்க? அறுவடைக்கு வரும்போது அது நற்குணங்களாக அறுவடை செய்யப்படுகிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே இல்லையா? நல்லவராவதும் மாற்றாக மாறுவதற்கும் யாரு காரணம்? பெற்றோர் தான் காரணம் அப்படிங்கிறார். அப்ப முதல்ல நம்முடைய குருநாதர் சொல்கின்ற அந்த கல்வி இல்லையா? எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு. அந்த ஒழுக்க பழக்க அறிவை யாரு சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர் தான் முதல்ல சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா? அந்த பெற்றோர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இளமை பருவத்துல நம்முடைய குருநாதருக்கு கூட பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கை விளக்கத்துல நமக்கு தெரியும். எப்படி பக்தியையும் மற்றவர்கள் மேல அன்பும் கருணையும் எப்படி அந்த தாய் தந்தையர் புகட்டினாங்க. அவங்க மகரிஷியுடைய தாயார் பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க அவ்வளவு ஏழ்மையில் இருந்த போதும் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆற்றலை எந்த வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கு பிரசவம்னாலும் போய் உதவி செய்வாங்களாம். அப்போ ஏன் உங்க உடம்ப வருத்திக்கிட்டு செய்யறீங்கன்னு கேட்ட போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், என்ன நாளைக்கு கொண்டுட்டு போகும்போது யமன் என்ன எடை போட்டு பார்த்தா எடுத்துட்டு போறான். எவ்வளவு ஒரு சமூக பிரக்கை பாருங்களேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த உடலை கொண்டு இந்த சமூகத்துக்கு செய்து விடுகிறேன். அப்ப அப்படிப்பட்ட தாயார் நட்டதுதானே இப்படி ஒரு ஒரு மகானாக நம்முடைய குருநாதர் வந்தார் இல்லைங்களா? அப்போ பெற்றோருடைய பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஒரு நிகழ்வு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்.
ஒரு பெற்றோர் எப்படி ஒரு குழந்தைக்கு நல்ல பண்புகளை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு நம்ம மனவளக்கலை சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்காக திருநெல்வேலி போயிட்டு அங்கிருந்து நான் ட்ரெயின்ல திரும்பி வரேன். அப்படி வரும்போது திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல ஏறிட்டோம். அப்போ பாத்தீங்கன்னா நிறைய 2 சீனியர் சிட்டிசன்ஸ் கணவன் மனைவி அவங்களுக்கு அப்பர் பெர்த் கிடைச்சிடுது. அப்போ கேக்குறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல நான் ஒருத்தர் இருந்தேன். நான் என்னோடது மிடில் பெர்த் தான். நான் அத வேணா குடுக்குறேன்னா, அவங்களால மிடில் பெர்த்ல ஏற முடியாது. அப்ப அந்த சமயத்துல 2 லோயர் பெர்த் யாரோடது தெரியாது. அவங்க மெதுவா மதுரையில தான் வந்து ஏறுறாங்க. மதுரை நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இடையில ஒரு இடத்து. அவங்க ஏறின உடனே பாத்தீங்கன்னா, ஒரு தாயும், ஒரு பெண்ணும், ஒரு அவங்களோட குழந்தையும் ஏறுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 8 முதல் 10 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தையோட பேரு பிரியதர்ஷினி. இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, நல்லா ரொம்ப ஹெஃப்டியா இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கள நீங்க அப்பர் பெர்த்துக்கு ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சூழல் எப்படி இருக்குங்க? அந்த முதியவர்களால ஏற முடியாது. அப்போ அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி இம்மீடியட்டா ஓகேன்ட்டாங்க. நான் ஏறிக்கிறேன் பரவால்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட லோயர் பொறுத்தவரை. இப்ப இன்னொரு லோயர் பெர்த் வேணும் அவங்களுக்கு. அப்ப அந்த குழந்தைக்குள்ளது அந்த லோயர் பெர்த். அவங்க சொல்றாங்க, "பாப்பா நீ மேல ஏறி படுத்துக்கிறியா? அந்த அவங்களுக்கு அந்த கிராண்ட்மாக்கு குடுத்துறலாம்." அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பயம். ஏன்னா, ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி அப்பர் பெர்த்ல பட்டபோது அந்த குழந்தை கீழ விழுந்திருக்கு. சோ அந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? அதனால பயப்படுறா அந்த குழந்தை. அவங்க அம்மா அவ்ளோ அழகா அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனாலும் அந்த குழந்தைக்குள்ள பயம் இருக்கு. கடைசியா ஒரு வரி சொன்னாங்க. எனக்கு இன்னும் அது மறக்க முடியாது. அங்கே பாட்டிய வந்து ஆச்சின்னு சொல்றது வழக்கம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்றாங்க அந்த பெண்கிட்ட, "பாப்பா, உன்னோட ஆச்சியா இருந்தா நீ குடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா?" அடுத்த கணம் அந்த குழந்தை, "அம்மா நான் ஏறி உட்காரு படுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு புரொடெக்ஷனுக்கு பண்ணி குடுத்துருங்கன்னோனே அவங்க சொல்றாங்க, "என்னோட துணி, புடவை வச்சு நான் கட்டி விட்டுறேன் கண்ணா. நீ ஏறி படுத்துக்கோ." அங்கே நான் ஒரு கற்றேங்க. அந்த ஒரு தாய் குழந்தைக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த போடுறாங்க. எப்படி? எல்லாரும் உறவுதான். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க கிடையாது. எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு நல்லத கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு பெற்றோர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அந்த நிகழ்வு எனக்கு சொல்லியது. நாம இன்றைய இந்த வகுப்புல எங்கேயும் எதிர்மறை விஷயங்கள பேச போறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல அது குறைஞ்ச சதவிகிதம் தான் இருக்கு. அந்த குறைந்த சதவிகிதம் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே மீதம் நிற்கும் சொல்லிட்டாங்க நம்முடைய குரு. அப்ப அது உணர்ந்தவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய பொறுப்போட இத நேர்மறையாகவே பார்க்கலாம் இன்றைய இந்த தலைப்ப. அடுத்தது குமர பருவம் அப்படின்னு சொல்றோம். அந்த அடுத்த வயது பள்ளிக்கு செல்றாங்க. பெற்றோர் கூட சேர்ந்து யாரு கத்துக் கொடுக்கறாங்க? ஆசிரியரும் சேர்த்து கற்றுக் கொடுக்கிறார். ஆசிரியர் யாரு? இன்னொரு பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர் இன்னொரு ஆசிரியராக இருந்தாங்களோ, இப்போ ஆசிரியர் இன்னொரு பெற்றோரா இருந்து கத்துக் கொடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு கதை படிச்சேங்க. எப்படி ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. அந்த நேரத்துல, அந்த வயதுல அந்த குழந்தை நம்பிக்கை வழியில தான் இருக்கும். நம்பிக்கை என்பது என்ன? ஒருத்தர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நீ இப்படி நடந்தா தான் உனக்கு நல்லது. அப்படிங்கிறத அவங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போற வழியில கற்றுக்கொண்டு அந்த குழந்தை செய்யுது. அதுதான் நம்பிக்கை வழி. இல்லையா? ஒரு ஆசிரியர், அவரு ஒரு முறை ஒரு ஊருக்கு போறாரு. அங்கே போனபோது அவருடைய பழைய மாணவர் ஒருத்தர் அவர் பார்க்கிறார். பாத்துட்டு வந்து சொல்றாரு, "ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா?" அந்த மாணவருக்கு கேட்கும்போது ஆசிரியருக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்ல. ஏன்னா, அவர் வந்து வயதாயிடுச்சு. அப்ப சின்ன கிளாஸ்ல இருக்கிறவங்கள ஞாபகம் இல்ல. "இல்லையே தம்பி, நீ என்கிட்ட தான் படிச்சியா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே, "ஆமாங்கய்யா, உங்ககிட்ட தான் நான் படிச்சேன். நான் சின்ன கிளாஸ்ல படிச்சேன்." அப்படின்னா, "நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இவருக்கு தெரியல. அப்படியா? என்ன ஞாபகம் இல்லையாங்கய்யா? நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்ட்டு ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. நான் அப்ப படிக்கும்போது, நான் ஒரு சாதாரணப்பட்ட குடும்பத்துல பொறந்தவன். அப்போ நம்மளோட அந்த வகுப்புல ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு வீட்டு பையன் வந்திருந்தான். அவன் வந்து ரொம்ப அழகா வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான். எனக்கு அத பார்த்த உடனே ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாட்ச நான் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என்ன ஆச்சு? அந்த பையன் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டான், என்னோட வாட்ச காணோம்னு. உடனே நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் வரிசையா நில்லுங்க. நான் உங்க எல்லாரோட கண்ண கட்டிடுவேன். உங்களோட ஒவ்வொருத்தரோட பாக்கெட்ட, உங்களோட புக் பேக்க எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணி எடுத்து அவனுக்கு கொடுத்துருவேன். அப்படின்னு சொன்னீங்க. நாங்க எல்லாரும் கண்ண கட்டிக்கிட்டு நின்னோம். நீங்க வந்தீங்க. ஒவ்வொருத்தரா பார்த்தீங்க. என்னோட பாக்கெட்லயும் கை வச்சீங்க. அங்க வாட்ச் இருந்தது. நீங்க எடுத்து அந்த பையனுக்கு குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கண்ண தொறந்து பார்த்தேன். ஆனா நீங்க என்ன திட்டவே இல்ல. அதுக்கப்புறம் தனியா எத்தனையோ முறை சந்திச்சோம். அப்ப கூட நீங்க என்ன திட்டவே இல்ல. எனக்கு வந்து இன்ன வரைக்கும் அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா, உங்கள மாதிரி தான் ஆசிரியர் ஆகணும்னு எனக்கு அன்னைக்கு தான் தோணுச்சு. ஏன்னா, என் தப்ப நீங்க மன்னிச்சுட்டீங்க. அதனால் உங்களைப் போல ஆசிரியர் ஆகணும். உங்களைப் போல தான் இருக்கணும்னு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன் நீங்க எங்ககிட்ட பேசல? என்ன தெரியும் இல்லையா? நான் தான் திருடுனேன்னு உங்களுக்கு தெரியும் தானே! ஆனா ஏன் என்கிட்ட கேட்கல? அப்படின்ன உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, கண்ணா நானும் கண்ண கட்டிக்கிட்டு தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதாவது எனக்கும் யாரும் தெரிய வேண்டாம். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சின்ன வயசுல ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது சகஜம். அத சுட்டிக்காட்டி உன்ன திரும்பவும் உன்னோட வாழ்க்கையில முன்னேறி விடாம செய்வதல்ல என்னோட நோக்கம். என்னோட நோக்கம் என்ன? நான் உனக்கு சரியான வழிய காட்டணும். அந்த ஒழுக்க பழக்கத்த காட்டணும்னா, நான் அதுக்கு எந்த வித்தியாசம் இல்லாம இருக்கணும். அப்படின்னு அவர் கண்ண கட்டிக்கிட்டு எடுத்ததா சொல்றார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த அந்த ஆசிரியர் அந்த மாணவரோட மனதுக்குள்ள நட்டார். அந்த நட்டல் என்ன அறுவடையாச்சு? ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர இந்த உலகத்துக்கு உருவாக்குச்சு. அப்ப இப்படித்தானே ஆசிரியர்கள் நம்மள கூட யோசிச்சு பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது, சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மள வழிகாட்டின எத்தனை ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. இல்லையா? அப்ப அப்படி அந்த பருவத்தில், அந்த முன்குமர பருவத்தில் நமக்கு ஆசிரியர்கள் நல்ல விஷயங்களை நடுகிறார்கள். அதைக் கொண்டு நாம் அடுத்த நிலைக்கு உயர்வது சுலபமாக இருக்கிறது. அந்த நல்ல வாழ்க்கைய நாம அறுவடை செய்யும். இப்ப அடுத்த பருவம். இதுதாங்க கொஞ்சம் ப்ராப்ளம் உள்ள பருவம் இல்லையா? விடலை பருவம். இந்த பருவத்துல பலவிதமான குணநலன்கள் கூட சேரும் இல்லையா? எமோஷன்ஸ் அதே மால அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் அந்த போகக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்கள் கிட்ட கேட்டோம்னா ரொம்ப 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 வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த வயசுல அந்த குழந்தைகளோட அந்த மாற்றம் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றம் அவங்கள பல விதங்கள்லயும் வேறுபாடாக நடக்க வைக்கும். அப்ப அந்த பேரண்ட்ஸ் அந்த வயசை ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தாண்டுவாங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அதை கடந்து வந்தேன். அந்த வயசுல எதையுமே நாம சொன்னா கேட்க மாட்டாங்க. குறிப்பா ஆண் குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு அம்மா சொன்னா எதையும் கேட்க கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், த்ரூ ப்ராப்பர் சேனல் என்னோட ஹஸ்பண்ட் மூலமாகவே போவேன். அப்ப ஒரு நாள் வேதாத்ரி மகர்ஷியோட கருத்துக்களை யோசிச்சு பார்க்கும்போது தோணுச்சு, அந்த நேர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குது. அதனால அவங்க ஒரு சிடுசிடுன்னு இருக்காங்க. ஆனா அத கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்டையரா மாறிடுவாங்க. அப்ப இச்சை என்பது அந்த வயசுல வரக்கூடிய எல்லாமே இயற்கை தான். சுவாமிஜி சொல்லிட்டாங்க இல்லையா? இச்சை என்பது இயற்கையின் எழுச்சி இருக்கட்டும். அப்பதான் சரியாக முறைப்படுத்தணும். அதுக்குதான் ஔவையார் சொன்னாங்க என்னதுங்க? இளமையில் கல், இளமையில் கற்க அப்படிங்கிற வார்த்தையில் தானே சொன்னாங்க. அவர் எழுதினது ஆத்திச்சூடி. அப்புறம் பாரதி வந்தார். அவர் என்ன பண்ணாரு? புதிய ஆத்திச்சூடி கொடுத்தார் நமக்கு தெரியும். இதோட அப்கிரேடட் வெர்ஷன் இல்ல. அது வேற, இது வேற. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா?
அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அந்த கால மக்களுடைய நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள். இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஔவையார் இருந்த காலத்துல அப்படி படிக்கிறதுக்கு இளமையில் கல் அப்படின்னு எழுதினாங்க. கற்க அப்படிங்கிற அந்த பொருள் படும்படி பாரதியார் அதை எப்படி பார்க்கிறாரு? கல் என்பது ஒரு அசையாத பொருள் இல்லையா? அது எந்த விதத்திலும் தனக்கென ஒரு உணர்வு இல்லாத ஒரு பொருள். அப்படி இருந்துட்டா ஒரு சிறுவன் இளமையில் கல் கல் சொன்ன உடனே பாரதி அந்த இடத்தை தாண்டி போகும்போது சொல்றாரு, முதுமையில் மண் அப்படின்னு சொல்றாரு. அவர் கூட போன அறிஞருக்கு பெரிய ஆச்சரியம். என்ன நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்ன போது, ஔவையார் சொன்னது கற்க என்கின்ற பதம். ஆனா அதையே பொருளை மாற்றி புரிந்து கொண்டால், இளமையில் கல்லாக இருந்து விட்டால் முதுமையில் மண்ணாக போய்விடுவோம் அப்படிங்கறது சொல்றார் பாரதி. ஏன்னா அந்த இளமை காலத்துல அவ்வளவு கற்கணும். அப்படி கற்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறத பாரதி ஒரு இடத்துல கேக்குறாரு. எனக்கு எப்படி கிழவனுடைய அறிவு முதிர்ச்சியும் நடு வயதினுக்குள்ள மனத்திடமும் இளைஞனுடைய உற்சாகமும் குழந்தையினுடைய ஹிருதயமும் தேவர்களே எனக்கு எப்போதும் நிலைந்திருக்கும்படி அருள் புரியுங்கள் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த குழந்தைக்குடைய உற்சாகம், அவங்களோட லட்சியம், அந்த இளமையில் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அவங்கள நம்பிக்கை வழியிலிருந்து விளக்க வழிக்கு கொண்டு செல்கிறது. அந்த லட்சியம் அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஆவதற்கான அத்தனை உற்சாகத்தையும் கொடுக்கிறது. ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இதை எக்ஸ்பிளைன் பண்றார். அவங்களோட இளமையில் கற்கிறது எப்படி சரியாக கற்கணும் அப்படிங்கறத. ஒரு ஆசிரியர், அவருக்கு நிறைய மாணவர்கள் இருந்தாலும் ஒரு மாணவன் கிட்ட மட்டும் ரொம்ப அபிமானம் அதிகமா இருக்கு. அது கண்டிப்பா இன்னொரு மாணவனுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாணவனுக்கு இது என்ன, எப்ப பார்த்தாலும் அவரையே அந்த பையனையே தூக்கி வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கொஞ்சம் அவன் கோபப்படுறான். உடனே இந்த ஆசிரியர் ஏன் அந்த மாதிரி இருக்கிறோம், ஏன் அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கறத விளக்குறாரு அவரு. அந்த இரு சிறுவர்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒரு பாத்திரம் வச்சிருக்காரு, பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வைக்கிறாரு, அதுக்கு பக்கத்துல சின்ன மூட்டையில மணல், கொஞ்சம் கூழாக்கற்கள், அதற்கப்புறம் ஒரு பாறாங்கல். இது எல்லாத்தையும் வச்சுட்டு முதல் பையன் கிட்ட, அந்த 2வது பொறாமைப்பட்டான் இல்லையா, அந்த பையன் கிட்ட சொல்றாரு, இந்த பாத்திரத்துல இந்த 4ஐயும் நீ சரியா வைக்கணும், எதுவும் விரயமாக கூடாது, எங்க செய் பார்க்கலாம் அப்படிங்கிறார். இது என்ன பிரமாதம், நான் ஒரு நொடியில சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு அந்த மாணவன் என்ன பண்றான், முதல்ல பாத்திரத்துல நீரை ஊத்திட்டான். அதுக்கப்புறம் கூழாங்கற்கள் அதுல கொட்டின உடனே நீர் மட்டம் ஏறிடுது. அதே வேகத்துல மணலையும் கொட்டுறான், மேலும் நீர் மட்டம் ஏறுது. முடிவில் கனமான பாறாங்கல்ல வச்ச உடனே பாதி நீர் வெளியே வந்துடுது. சோ அந்த மாணவன் தோற்று விட்டதாக ஆசிரியர் சொல்றாரு. அதே மாணவர் இன்னொரு மாணவனை அவனை கூப்பிட்டு பண்ண சொல்றாரு. அவன் நல்லா சிந்திச்சுட்டு என்ன பண்றான், பாத்திரத்துல முதல்ல பாறாங்கல்ல வைக்கிறான், பிறகு அதற்கு மேல கூழாங்கல்ல கொட்டிட்டு அந்த மணலை கொட்டி லேசா பாத்திரத்தை ஆட்டுறான். உடனே என்ன ஆகுது, எல்லாம் போய் செட்டில் ஆயிடுது. அதுக்கு மேல நீரை ஊத்துறார், பாத்திரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிறைவாக இருக்கு, எதுவும் வீணாகல. அப்ப சபாஷ்னு சொன்ன மாணவர், இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு அப்படிங்கிறாரு. என்னன்னா, பாத்திரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை போன்றது. கூழாங்கற்கள் என்பது நான் கலெக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அந்த நல்ல விருப்பங்கள். மணல் என்பது உங்களோட சுறுசுறுப்பை குறிக்கிறது. அடுத்தது நீர் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது. பாறாங்கல் எதை குறிக்குதுன்னு கேக்குறாரு. உடனே அந்த இன்னொரு மாணவன் சொல்றான், நல்ல விருப்பங்கள் நிறைவேறி சுறுசுறுப்பாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கணும்னா ஆசைங்கிற பாறாங்கல்ல பாத்திரத்துல வைக்கணும், அதுதானே அப்படின்னு கேட்ட போது ஆசிரியர் சொல்லுகிறார், அல்ல, வெறும் ஆசைகளை கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்து விட முடியாது. பாறாங்கல் என்பது என்னன்னா, சுமப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய லட்சியத்தை குறிக்கிறது. அப்போ சின்ன வயசுல உங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை நீங்க கொண்டிருந்தா பிற எல்லாமே தானாக சேரும். அப்போ ஆரம்பத்திலே பாத்திரத்தை நீரை ஊத்திட்டா, இளமையிலேயே மகிழ்ச்சியை மட்டும் தேடினா, கடைசியில பாறாங்கல்ல தூக்கி பாத்திரத்துல வைக்கும் போது அந்த மகிழ்ச்சி வெளியேறி விடும். இப்ப இளமையில் கல் என்பது, ஒரு சின்ன வயதுல ஒருத்தர் படிப்புல ஆர்வம் உடையவரா இருந்தா அது பசுமரத்தாணி போல பதியும். அதனால் பாறாங்கல்லை போல
லட்சியம் என்ற பாறாங்கல்லை ஒருவர் இளமையிலேயே வைத்துக் கொண்டு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வேதாத்திரிய கல்வியும் என்ன செய்யுதுங்க, இளமையிலேயே கொடுத்து விடும் பொழுது அவங்களோட உடல், உயிர், மனம் மூன்றுக்குமான சரியான வழியில கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த நீரை அதிகமா ஊத்தி அந்த மகிழ்ச்சியை வெளியில தொலைக்கக்கூடிய செயலை அவங்க செய்ய மாட்டாங்க இல்லையா? இங்க லட்சியம் என்பதை விட வாழ்க்கையினுடைய நோக்கம் முக்கியம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா லட்சியமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உயிர் வளமா இருக்கணும், கூடவே மனசும் அமைதியாக இருக்கும். அப்ப நம்பிக்கையிலிருந்து விளக்க வழி அதுதான். கருதவத்திற்கு எந்த வயது அருகதைன்னு சொல்றாங்க குருநாதர்? 16 வயது வேண்டும். அப்ப அந்த வயதுலதான் சரியான விஷயங்களை நம்பிக்கையிலிருந்து விளக்கத்துக்கு கொண்டு போகும்போது தன்னை அறியக்கூடிய நிலை கிடைக்கும். அப்ப அந்த இளமை பருவத்துலதான் அந்த தாய், தந்தை, குரு, தெய்வம் இல்லையா? தாயும் தந்தையும் குருவிடம் கூட்டு சென்று அந்த தெய்வத்தை நமக்கு உணர்த்துகிறாங்க. அப்படி உணர்த்தும் போது அந்த வயதுல தன்னை அறிதல் என்பது நடக்கும் போது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு சொல்றோம் இல்லைங்களா, இந்த பொருள் பற்று நீங்கி அந்த உண்மையா என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை ஒரு இளைஞன் புரிந்து கொண்டானால் அவனால அந்த நாடும் சிறக்கும் இல்லையா? விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, என்னிடம் ஒரு சில ஒரு இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டை நான் மாற்றி காட்டுகிறேன்னு சொல்றார். அப்ப அந்த இளைஞர்களிடம் தானே இன்னைக்கு வருங்காலம் இருக்கு. அப்ப அவங்களுடைய பொறுப்பும் கடமையை உணர்த்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு, குருவுக்கு, சமூகத்திற்கு. அப்ப அங்கே அவங்க நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு பெரிய நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த அறுவடையை செய்யும். இப்ப அந்த இளமையிலிருந்து முதுமை காலம் வரைக்கும் பார்க்கும்போது அன்றைய காலத்துல மனித வாழ்க்கை இப்படி பிரிச்சாங்க இல்லையா? எப்படி பிரிச்சாங்க? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பது ஒவ்வொன்றும் தனித்தனி நிலையாக பார்த்தாங்க. பிரம்மச்சரியத்துல குருகுலத்துல கத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பொறுப்பு கடமைகள் எல்லாம் செய்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் துறந்து வனப்பிரஸ்தம், இறுதியாக அந்த இறை உணர்வு பெறுவதற்காக சந்நியாசம். ஆனா நம்முடைய குருநாதர் அழகா சொல்றாரு, வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த முதல்ல இளமை நோன்பு, அதுக்கப்புறம் இல்லறம், அகத்தவம், தொண்டு. இதுல எல்லாமே எல்லா நிலையிலும் செய்ய முடியும் இல்லையா? அப்போ ஒரு காலத்துல இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? இல்லறத்தை விட்டு துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில். இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் இணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம். அப்ப அதுதான் இந்த 4 நிலையிலும் வேதாத்திரிய கல்வி என்பது நமக்குள்ளே நல்லதை நடுகிறது. அப்போ நல்ல பண்புகள் அறுவடை ஆகின்றது. இதெல்லாம் முடிச்சிட்டோங்க. அப்போதான் உணர்வு வருது. ஐயையோ இவ்வளவு நாள வீணா கேட்டோமே, இது வரைக்கும் செஞ்சது என்ன, அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணுமேன்னு தோணுது இல்லையா? அப்ப குரு ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது விழுந்து விட்டேன். ஆனா விழுந்த உடனே என்ன பண்ண? ஏனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய லௌகீகத்துல மயங்கி இந்த 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று மயக்கத்துல என்ன பண்ணிடுறோங்க? வந்த நோக்கத்தை விட்டுடுறோம். அப்போதான் குரு ஞாபகப்படுத்துறார், நீ வந்த நோக்கம் என்ன? உன்னுடைய வினைப்பதிவை கழிச்சு தூய்மை பெற்று வாழணும். அப்ப அந்த இடத்துல குரு வருகிறார். அது எந்த வயதானாலும் 20லிருந்து 60 வரைக்கும் எல்லாமே அந்த இளமை தொடங்கி முதுமை வரை அந்த வயதுல நாம சரியாக முறையாக இந்த வேதாத்திரிய கல்விய நடல் செய்தோமானால் என்ன அறுவடையாகுங்க? அறிவில் வளர்ச்சி படிகள்ல ஏற முடியும். என்னது? முதல்ல உடல் நலம். அதற்கு உடற்பயிற்சியை முழுமையா செய்து கொண்டே வரும்போது உடல் நலம் என்கின்ற படி எப்போதும் நல்லா இருக்கும். கூடவே காயகல்பம் என்ன செய்து இந்த டிரான்ஸ்போர்ட் இல்லையா, இந்த உடல் எனும் வாகனத்தை சரியா இயக்குவதற்கான எரிபொருளை சரியா திணிவோடு வச்சு கொள்றோம். அப்போ அந்த இறப்பு, அந்த முதுமை, மரணம் தள்ளி ஒதுங்கி விடும், விரும்புங்கால் சமாதி கிட்டும்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு வாழ்கின்றோமோ அந்த காலம் வரை இளமையோட நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ்விக்க முடியும். அடுத்தது மனசு ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? உடல் நலமாக இருந்தாலும் மனசு வளமா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப மனதை வளப்படுத்த நமக்கு கொடுத்த அகத்தவம்,
சரி வெறும் தவம் செஞ்சுட்டு போயிருக்கலாமே, பிரயோஜனமே இல்லைங்கிறாங்க. கூடவே என்ன கொடுத்தாங்க? நம்மள மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர், அதற்கான குணநலப்பேறு. அந்த குணநலப்பேறு தனது குற்றம், குறை, கடமை தன்னுள்ளாய்ந்து தான் கண்டு தனித்திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் இல்லையா? அப்ப தன் குற்றம், குறை, கடமையை தனக்குள்ள ஆயணும். அப்பதான் நான் எனது எனும் இரு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துடரும் தகைமை கிட்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகி கொள்க. அந்த தற்சோதனைய நட்டோனா எனது நற்குணங்கள் நமக்கு அறுவடையாகும். அப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரையும் வெறுக்க மாட்டோம். அப்ப நட்பு நலம் முழுமையாக நம்மிடம் இருக்கும். சரி, ஏற்கனவே இருந்த அழுக்கு இருக்கு, அத ஒண்ணும் பண்ண முடியல, மேல் பதிவு நல்ல போடலாம் இல்லைங்களா? கருமைய தூய்மைக்கு எதெல்லாம் கருமையத்தை களங்கப்படுத்தும்னு ஒரு பட்டியலோட கொடுத்துட்டாங்க இல்லையா? நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிழக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்றவர்தம் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உறவு, கரைபடிந்த எண்ணம் இவை கருமையம் தன்னை கருக்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம். அந்த கருத்தை விதைக்கிறாங்க நம்முடைய குருநாதர் இல்லையா? கருத்து நம்ம நினைச்சா தானே தற்சோதனை பண்ண முடியும். நான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா தற்சோதனையாவது ஒண்ணாவது. எல்லா இடத்துலயும் இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த கருமைய தூய்மையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது நான் யார் என்ற கேள்விக்கான விடை இல்லையா? அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிகடுவை உந்தன் புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். நான் யாருங்கிற கேள்வி, கடவுள் யாருங்கிற கேள்விக்கு ஒரே பதில் நமக்கு கிடைச்சிடுது. அந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்துட்டோம்னா அதுதான் வேதாத்திரிய வாழ்க்கை நெறி. இப்போ கடைசி வரி எப்படி சொன்னாங்க தெரியுமா? நடல் செய்தாய் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாய்ன்னு சொல்றாங்க குரு. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? நடல் செய்தோம், அதனால் கிடைத்தவை நற்குணங்கள் அப்படிங்கறத பார்த்தோம். நல்ல உறவு கிடைச்சது, அப்பா அம்மா உறவு, ஃப்ரெண்ட்ஸ், வேலை, பணம், நட்பு, நல்ல ஒரு இடத்துல நமக்கு வீடு வசதி எல்லாம் கொடுத்தது அந்த நடல். இந்த கடைசியாக பிரம்மஞானம் என்கின்ற அந்த விதை கொடுக்கக்கூடியது அதுதான் ஞானம். அந்த ஞானம் எப்ப கிடைக்கும்னா முயற்சி அளவுதான் ஞான விளைவு. எந்த அளவுக்கு இந்த பயிற்சிகளை நாம முழுமையாக நமதாக்கி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விளைவு இருக்கும். இத ஒரு கவிதையில சொல்றாங்க. இந்த கவிதையோட விளக்கம் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதைங்க. இந்த நடல் அறுவடை இதுக்கு சம்பந்தமாக கொடுத்திருக்காங்க. வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும். இது கரெக்ட் தானே? விதை, நல்ல நிலம், அதுல வளர்றதுக்கான உரம், வளர்வதற்கான தண்ணீர், வளர்ந்த பிறகு அது நமக்கு பாதுகாப்பா நம்ம கிட்ட வர்றதுக்கு காவல் வேணும் இல்லைங்களா? வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும். அது போல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்து அறிவில் இட்டால். முதல்ல நிலம் எதுன்னு சொல்லிட்டாங்க? நம்மளுடைய அறிவு. அதுல ஆசான் என்ன வித்து போடுறாரு? அத்துவித தத்துவ வித்து. இதுக்கு என்ன மீனிங்னு தெரியாம ரொம்ப நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது இது எதுகை மோனைக்காக கொடுத்திருக்காங்க. வித்து அப்படின்னு வரும்போது அடுத்த லைன்ல அத்துன்னு வந்தாதான் தமிழ் இலக்கணம். ஆனா அங்க அத்வைத தத்துவ வித்து, இரண்டல்ல ஒன்று அப்படிங்கிற அத்வைத தத்துவ வித்து ஆசான் உனக்கு அறிவில் இட்டால். அதற்கு என்ன சொல்றாங்க பாருங்க? அதற்கு ஒழுக்கம் என்ற உரம். முதல்ல உரம் போட்டாலும் விதை தினந்தோறும் பிடிக்கணும் இல்ல நிலத்துல. நீ அறிவை ஒன்ற நித்த தவம். அந்த அறிவில அந்த போட்ட விதை முளைக்கணும்னா தினம்தோறும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த அமைதி நிலைக்கு போகணும். அறிவை ஒன்றும் நித்த தவம். ஆராய்ச்சி என்ற தண்ணீர். சொல்லால் மட்டும் நம்பாத, சுயமா சிந்திச்சு ஒன்னொன்னையும் சிந்திச்சு பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி என்ற தண்ணீர். இவையெல்லாம் இருக்கே, கடைசியில காவல் எது தெரியுமாங்க? நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்களேன் மகரிஷி.
நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல். இது எல்லாம் இருந்து நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு பருவம் வந்தாலும் நான் ஒரு கணம் கோபப்பட்டேன், ஆசைப்பட்டேன், வெறுப்புப்பட்டேன், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்னு எதுல ஒண்ணு போனாலும் எனக்கு கிடைச்ச ஞானம் காணாம போயிடும். அப்ப நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல் இவை அனைத்தும் வேண்டும், விளைவாக நீ அடையும் கனியே ஞானம்னு எழுதுறாங்க. அப்ப அந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அங்கே நடல் செய்தது அந்த இறைநிலை. அறுவடை செய்யும் போது நான் இல்ல, நானே அந்த இறைநிலையாகி விட்டேன். நடல் செய்தாய், அறுவடைக்கு நான் இல்லை, நீயாய் விட்டாய் அப்படின்னு எழுதுறாங்க. அதுதான் அந்த முக்தி. இறந்த பின்பு வருவதல்ல, வாழும் போதே அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை இறைவணக்க பாடல்ல சொன்னாங்க இல்லைங்களா? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்தல். இதுதாங்க அந்த பாறாங்கல்லு, இதுதான் அந்த லட்சியம். இத தூக்கி வச்சுட்டு அதுல அந்த நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த கூழாங்கல்ல போட்டு சுறுசுறுப்பான மணல போட்டு மகிழ்ச்சிங்கிற நீரை ஊத்தி குலுக்கினா அங்கே உள்ள அதுவே நானாகிவிட்டேன், நீயாகி விட்டாய் என்கின்ற அந்த பாடல் வரிகள் முழுமையாகும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய கத்தார் மனவளக்கலை என்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.